இப்போ கஸ்டமருக்கு நிறையா பேர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கும். அது என்ன டவுட் அப்படின்னா, இப்போ காங்கிரீட் இருக்குங்க, காங்கிரீட்டுக்குள்ளே எப்படி டெர்மைட் உள்ளே வருமா? நான் வந்து ஃபுல்லாக காங்கிரீட் தானே வச்சு கட்டியிருக்கேன், எப்படி வரும் அப்படின்ற அந்த கேள்வி வந்து இருக்கும். ஏன்னா ஆர்சிசி போட்டிருப்பாங்க, அதை மீறி எப்படி கரையான் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து காங்கிரீட்டை தாண்டி வந்து கரையான் வரவே வராது. மேபி ஏதாவது ஒரு 1 mm கேப் இருந்ததுன்னா போதும் டெர்மைட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு. ஸோ இந்த காங்கிரீட் வந்து என்ன மாதிரி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு அப்படின்னா, அந்த மாய்ஸ்டர் ஃபேக்டர் தான் வந்துட்டு டெர்மைட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டராகவும் இருக்கும். ஸோ ஏன்னா அந்த கரையான் வந்து டேம்புட் டெர்மைட்டாக இருந்தது அப்படின்னா, அது ரிலேட்டட் ஆகி உங்களுக்கு உள்ள ட்ராவல் பார்த்து எடுத்து ஸோ உங்களுக்கு டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காங்கிரீட் வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணாது, காங்கிரீட் வழியாக ட்ராவல் பண்ணாது. மேபி சான்சஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்துட்டு நடக்குமே தவிர, ஆனால் காங்கிரீட் உள்ளே வந்துட்டு தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகவே போகாது. மேபி நீங்கள் காங்கிரீட் போட்டிருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம்.